Hallelujah. Oh, 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 Hosanna. Ah, ah, ah. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 20ஆம் தேதி 3ஆம் மாதம் 20ஆம் தேதி பங்குனி மாதம் 20ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி 3 நிமிடங்கள். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் gospel radio.com ஊடாக நீங்கள் 24 மணித்தியாலமும் கேட்க முடியும். ஆனாலும் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. மற்ற நேரங்களிலே மறு ஒலிபரப்பும் பாடல்களோடும் இணைவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகிற வசனம், பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். லூக்கா 12:38 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் அவர் சிலுவையிலே மரித்து இந்த பூமியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தந்திருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் அதை பிரியமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் எண்ணாகமம் 1, சங்கீதம் 143, 144 பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து லூக்கா 11ஆவது அதிகாரம். 365 நாளில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே வாக்குத்தத்த தியானம், நற்சிந்தனை, வேத நற்சிந்தனை, வேத வார்த்தை, ஜீவமன்னா இவற்றை ஊழியர்கள் அனுப்பி தருகிறார்கள். நாங்கள் அவற்றையும் அனுப்பி தந்தோம். கேட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த புதிய நேரத்திலும் அந்த நேர மாற்றம் காரணமாக பலர் இணைய முடியவில்லை. வேலை காரியங்கள் நினைக்கிறேன். அந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு ஆரம்பிப்போம். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். ஆமேன், ஆமேன். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனயம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை நேரத்தில் எங்களுடன் சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்துடன் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. வாரத்தின் இறுதி நாளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் தங்குவதாக. ஆமேன், ஆமேன். நீங்களும் சபைக்கு ஒரு தூணாக இருக்கிறீர்கள். சபையிலே காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன், ஆமேன். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
இணையத்தில் இணைந்திருக்க யாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்திய நாளிலும் வாலிபர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, அதிகாலையில் உமது கிருபையை தீர்க்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நோக்கி கூப்பிடுகிறேன். காலையில் விண்ணப்பத்தையும் மற்றும் முன்பாக வேதம் தாவிது ராஜா அங்கு குட்டி புரட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. சேரவில்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதோடு இன்றைய நாளிலே கலாசீதன் அவர்களுடைய பிறந்தங்களை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஆசீர்வாதங்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் வாலிப பிள்ளைகள் அங்கு தேவனுக்கு முன்பாக எனக்கும் ஒரு ஜனத்தை சொல்லப்பட்டபடி இந்த சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்நாள் துதி எடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை கற்ற அந்த எண்ணத்தை அவர்கள் மத்தியிலே, அந்த நினைவுகளை மத்தியிலே கூட வேணும் என்று சொல்லி ஜபத்திலே வழி நடத்தும். எங்களை உருவாக்கிற நோக்கம் உண்மை துதிப்பதற்காக, அந்த வைத்தவனை துதிக்க அவருடைய பிரசன்னத்தில நிறைந்திருக்க நீர் எங்களை உருவாக்கின தேவன். ஆண்டவரே, உங்கள் சபைகள் இந்த வாலிபர் யுவதிகளுக்காக வருகிறோம். அந்த வாலிபர் யுவதிகள் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க முழு இதயத்தோடும் உம்மை அன்பு கூற, பிறகு அன்பு கூற இந்த வாலிபர்களுக்கு துதிக்கிற வல்லமை கொடுத்தபடியாக ஜபிக்கிறேன். வாலிபர்கள் இணைந்து புதிய பாடல்களை எழுதி அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலையும் துதிக்க மற்ற மக்கள் அந்த வாலிபர்களை பார்த்து இவர்களோடு இயேசு இருக்கிறார் அறிந்து வந்து ஒவ்வொரு சபைகளும் ஒரு இழப்புகளை துதிக்கிற இழப்புகளை காண நீர் வாலிபர்களோடு இடங்கழிவீராக. அந்த வாலிபர்கள் சபைக்கு வரும்பொழுது அந்த வார்த்தைகளில கவனம் செலுத்த, அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு வாழ்வாக மாற, அந்த வார்த்தைகள் மூலமாக அவர்கள் புதிய பாடல்கள் சரியிலே புதிய பாடல்களை எழுதி பாடி உண்மை ஆராதிக்க, உண்மை இது நடனமாடி உண்மை தோற்றளித்தார். பிரயாசிக்க எல்லா சபைகளிலும் துதி சத்தம் கேட்க, அந்த துதி சத்தத்தினுடைய இருக்கிற மக்கள், அந்த மதங்களில போற மக்கள், கிழக்கத்தை வெள்ளத்தை மக்கள் வள்ளியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அவர்கள் கிருபை செய்வதாக. உம்மால எல்லாமானது உம்மால கூடாத காரியம் ஒன்றும் ராஜா. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில உம்முடைய துதியை அவர்கள் சொல்லி வருவர்களாக. ஆண்டவரே, அவர்கள் பொல்லாமல் எதிர்த்திருக்கிற சக்தியை நீர் வாழ்வதற்கு கண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் காரியப்படுத்தாதபடி என்ற வார்த்தையின்படி இந்த காலத்துல அவர்களை காண வாழ்வதன் மூலமாக இழப்புகளை காண உதவி செய்வதாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் திருப்தியை
துதியை சொல்லி வருவார்களாக, புதிய பாடல்களை எழுதுவார்களாக. ஆசீர்வதிப்பீராக. சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், கணவருக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக, மகனுக்காக துதியில பயன்படுத்தபடியாக புதிய பாடல்களை அவர்கள் பாடி துடிக்க இந்த உலகத்துல அந்த உலகம் பாடல்களை அந்த துதி சத்தத்தினால பிசாசு கட்டப்பட கிருபை செய்கிறார். இந்த உள்ளத்தில் ஜபிக்கிறோம் அந்த சபைகள் உயர்த்த, அந்த சபை வசனங்களை கவனிக்க, இந்த வசனங்களை தியானிக்க கிருபை செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மக்களும் வெறித்தியவர்கள் சகவர் ஒவ்வொரு வசனத்தை எழுதி நீங்கள் உங்களுடைய அதை தியானம் செய்வீங்கள். அதே போல சகலம் ஜபிக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமேன். ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் நன்றியோடும் மந்தையில இருக்கிற வாலிப ஜோதி பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. நிறைவேற்றிக்கொண்டு நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அங்க தடுக்கிற அந்த வாலிப ஜோதிகளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் போக விடாதபடி தடுக்கப்படுற தடுப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி விட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே எத்தனை விதமான ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே ஜெயித்தேன் என்று கூறியபடி உங்களோட வார்த்தை மூலமாக இவங்கள் ஒரு ஜீவனை கொடுக்கின்றாக ஜபிக்கிறேன் அப்பா. அந்த ஆசீர்வாதங்கள் நீங்க வைத்திருக்கிற உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் யாவற்றும் தடுவா இருக்க எல்லா பிசாசின் நாமத்தை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுத்து வந்துட்டு வந்தாலே உங்களுக்கு தேவ அபிஷேகத்தை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாவும் முடங்கியிருந்தோம் ஜபிக்கிறேன். எங்க தேசத்துல தான் எல்லா தேசத்திலும் ஆண்டவரே தற்கொலையான ஒரு பிசாசின் ஆவி அவர்களை போட்டு ஆட்டி கொண்டிருக்க அந்த பிசாச யாசின் நாமத்தினால அத்தட்டுடன் அப்பா. அப்பா பாவிகளை ரசிக்க வந்தவரே இவர்களை நீங்க ரசிக்க கருவை நிறைந்த தகவலுக்கு நன்றி சொல்றேன். இவர்களை ரசிக்க உங்களால முடியும் ஆண்டவரே. சொன்னால் போதும் அப்பா. அப்ப அனுப்பி இவர்களுடைய குடும்பத்தை நான் எல்லா விதமான இயேசுவின் நாமத்தின் அத்தட்டுடன் அவர்கள் உங்களை காணும்படியாக திறவுங்க ஆண்டவரே. அவர் செவிகளை திறவுங்க அப்பா. அப்பா உங்களால மட்டும் தான் செய்ய முடியும்.
இந்த வாலிபர்கள் ஒரு கால் மண்ணில் பிரகாசியம் கூட நாமம் இனிதான நாமம் என்று உலகம் எங்கு அப்பா சொல்லி அவர்கள் இவங்களுக்கு ஒரு பிரிதான ரட்சிப்பை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிற அவங்களோட பெற்றோர்களையும் அப்பா உங்களோட கருத்துல கொடுக்கிற அவங்க இந்த விருப்பமான வழியிலையும் ஆண்டவரே அந்த கஷ்டமான நேரங்களா அவங்களையும் அவங்க தேவையை சந்தித்து அவங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேனப்பா. நல்லவர் போதுமானவர் கேட்கறது அதிகமாக வழி நடத்தி கொண்டு வர உங்களோட கிருபைக்கு நன்றி. கிருபை உங்களோட கிருபையே எங்களுக்கு போதும் என்று கூறிய அந்த அவர்களுக்கு இறங்கி நீங்க மனதுருகி இறங்குற தயவு இல்லை தப்பனா இருக்கப்படுவ நன்றி. அவர்களுக்கு மனதில் அவர்களை ரசித்து அவர்கள் உங்களுக்கென்று எழுந்து பிராசிக்கிற விளக்குகளாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஒரு அன்பினால நிரப்பி ஆண்டவரை புது கிருபையினால முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். பாஸ்டர்ஸையும் கருத்துல கொடுக்கிறேன். அப்பா பாஸ்டர்ஸ் சரியான விசேஷித்தவர்கள் இந்த அள்ளையத்தை அந்த அழைப்பின் படியானவரே அவங்க வர்ற பிரச்சனைகள்ல இந்த கடைசி காலத்துல வர்ற பிரச்சனைல விலகி போகாத வண்ணமாக உங்களோட அபிஷேகத்தினால மூடி ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்திருக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா சார் ஊழியா ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நாமத்தை உயர்த்துவதற்கு அதிகமாக ப்ரொடெக்ஷன் அவளை அனைத்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து ஆன்லைன்ல செய்யற ஒவ்வொரு காரியங்கள் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. அப்பா நேரம் பார்க்காம செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கீங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டர் ஜெனட் மகனை உங்களை கருத்து இருந்தாலும் நீங்க வழிநடத்த இன்று மட்டும் வழிநடத்துற தகப்பனே இனிமேலும் நீங்க வழிநடத்த வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன். நீங்க நன்றி அப்பா. நீங்க உண்மையில தகப்பன் அதுக்கான நன்றி செலுத்துறப்பா. நாங்க நன்றியில உள்ளத்தோடு அந்த மகன் நீங்க இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து மகளையும் அவருக்கு ஏற்ற தேவையில சந்தித்து அவருடைய கணவனையும் அவருடைய குடும்பத்தை ஆண்டவரே சிஸ்டர் ஜெனட்டுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து எங்களுக்கு கொடுக்கிற கற்பித்து தர்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. நீங்க எங்களுக்கு தந்த இந்த தரிசனத்தை நாங்க இழந்து போகாத வண்ணமாக எங்களை இன்னும் அதிகமாக ஒரு ரத்தத்தின் கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு எங்களுக்கு உங்களோட அபிஷேகத்தால நிரப்பி உங்களோட அன்பினால அன்னைக்கும்படியாக ஜபிக்கிற ஒரு புதிதான அபிஷேகத்தை இந்த காலை நேரம் யாவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நாமப்பா இந்த முதலாவது உங்க ராஜ்யத்தை நாங்க தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுத்து உன்னதத்தின் தரிசனத்தை நாங்க இறுகி பிடித்து இந்த வருகை வரும் பொழுது ஆண்டவரை நாங்க உங்களுக்குள்ள நாங்க எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு யாவரையும் நீங்க பரிசுத்தமா இருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிற உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதா அந்த கூறி யாவருக்கும் ஜெபித்து இந்த காலை நேரம் புதிதான ஒரு கிருபையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபத்தை கேட்டது உனக்கு சோத்திரம். நன்றி தொழில் சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப மகனையும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்க யுத்தத்திலே இருக்கிற இந்த பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதனாலே அவர்கள் காக்கப்பட வேண்டும். யுத்த நாளிலே தேவன் தலையை மூடுற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த வாரிய பிள்ளைகளுக்காக யுவதிகளுக்காக இந்த யுத்தத்திலே யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களே இந்த ஈரான் தேசத்திலே இருக்கிற யுத்தத்திலே நிற்கிறார்கள். ஆனா வாலிபர்கள் மடிந்து போகிறார்கள். நாங்கள் கவலை இல்லாம இருக்காதபடி இவர்களுக்காக நாங்கள் இந்த ஜெபத்திலே வழி நடக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கத்தின் தேவனா இருக்கிற எங்கள் அற்புத ஆண்டவரே, அருமையான ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே
ஒவ்வொரு நாள் எங்களோடு கூட இடைப்படுகிற தயவுக்கும் மக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். எங்களை எல்லோரையும் ஆண்டவரை மட்டுமாய் காத்து ஆண்டவரை வழி நடத்தி எங்களை ஆண்டவரே சுகபத்திரமாய் ஜீவிக்கிற செய்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் மக்கு நன்றிகள் எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தேசமாகிய இஸ்ரவேலை ஆண்டவரும் கரங்களுக்குள்ளாக கொண்டு வருகிற கர்த்தாவே, கர்த்தர் தாமே உம்முடைய தேசங்களுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எல்லா விதமான பொல்லாத ஆண்டவரே அந்தகார சக்திகளின் ஆண்டவரை அட்டுடியங்கள் எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோங்க தாவே. அப்பா முன்பு காலத்தில் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை இஸ்ரவேலுக்கு துணையா இருந்து எல்லா விதமான போர்களையும் ஆண்டவரை எதிர்த்து நின்று ஆண்டவரை நீரே ஆண்டவரை ஜெயத்தை கட்டளையிட்ட தேவன். அந்த இடத்திலே ஆண்டவரே எந்த உயிர் சேதம் இல்லாதபடிக்கு, பொருள் சேதம் இல்லாதபடிக்கு, தன்னுடைய மனுஷனுடைய பலம் இல்லாதபடிக்கு அவர்களை எல்லாம் ஆண்டவரே ஒரே இரவில் ஆண்டவரே புறமுதகு ஓடு செய்த ஆண்டவரே அந்த இடத்தை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சென்று கொள்ளையிடும்படியாய் ஆண்டவரே 3 நாள் அளவும் ஆண்டவரை கொள்ளையிட்டதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே உமக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்ன தேவன், இந்த நேரத்திலே இஸ்ரவேலுக்கு எதிர்ப்பாய் செயல்படுகிறதான ஆண்டவரே எல்லா விதமான செயல்களையும் ஆண்டவரே செயல் இழக்கும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு ஒரு வழியாய் வருகிறவன் அப்பா 7 வழியாய் ஓடத்தக்கதாக ஆண்டவரே பலத்தை தாருங்கப்பா. இஸ்ரவேலிலே ஆண்டவரே நின்று போரிடுகிற அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்திலே கொண்டு வருகிறப்பா. ஆண்டவரே அங்கே ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஆண்டவரே அநேக மறிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்திலே சண்டை என்றால் மறித்து இருப்பது தான் சகஜம். ஆனாலும் ஆண்டவரே என் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என் தேவன் பிறந்த தேசத்திற்கும் நீர் வந்து நின்று ஆண்டவரே ஜெயத்தையும் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய பாவத்தையும் ஜெயித்த தேவனாகி கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த ஒரு சேதாரமும் இல்லாதபடிக்கு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீ துணை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அங்க இருக்கிறதான ஆட்சி செய்கிறதான அப்பா பெஞ்சமின் நெத்தனாகியும் உங்களுடைய கரங்களில் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுக்கு அப்படியாக எந்த விதமான ஆண்டவரை உயிர் சேதங்கள் இல்லாதபடிக்கு என் தேவனுமால் முடியும் ஆண்டவரை ஜெயத்தை கட்டளையிட கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை ஒரு செய்யாமல் ஆண்டவரை இம்மட்டமாய் 10 எத்தனையோ 1000 வருடங்களாய் நீ காத்து வருகிற தேவன். இது எம்மாத்திரம் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே அப்பா இது லேசான காரியமா இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நிறுத்தி உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அந்த போரை ஏறெடுத்திருக்கிறபடியால் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே அந்த நாட்டு மக்களுக்கும் ஆண்டவரே அந்த நாட்டிற்கு எந்த விதமான ஆண்டவரே பெரிய சேதங்கள் ஏற்படாதபடிக்கு முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா எதிரியின் படை செய்கிற சூழ்ச்சிகளிலிருந்து பிள்ளைகளை காத்து தேசத்தை காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நீரே சக்தியை தருகிற தேவன், நீரே ஞானத்தை தருகிற தேவன், நீரே ஆண்டவரை எல்லா அறிவும் தந்து ஆண்டவரை அந்த பிள்ளைகள் போர் செய்ய கர்த்தர் உத்தியை ஆண்டவரை வகுக்கிற தேவன் நீர் ஆண்டவரை. அப்படியாய் அந்த பிள்ளைகளுக்கு துணை நின்று ஆண்டவரை அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா உண்மை நோக்கி பார்த்து செல்லுகிற பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரை பாதுகாப்பை தந்து நீரே அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணையா இருந்து இந்த ஆண்டவரை அந்த ஆட்சி செய்கிறதாக பெஞ்சமின் நெத்தனாகியோக்கு ஆண்டவரே அந்த இடத்துல எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டு விரைவிலே இந்த போர் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை நோக்கி செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொடுத்தார் என்று உலக மக்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த போரில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பொது மக்களுக்கும் ஆண்டவரே எந்த சேதாரம் இல்லாதபடிக்கு மரணங்கள் இல்லாதபடிக்கு தேவன் அற்புதமாய் இந்த பிள்ளைகளை வழி நடத்தி
தேசத்திற்கு நன்மையை நீ தந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சிக்குள்ளாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி எந்த ஒரு எதிரியும் ஆண்டவரே இஸ்ரவேல் மேல் ஆண்டவரே எந்த போர் செய்யாதபடிக்கு அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்கா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்கள் மேல் வைக்கிறதான கை ஆண்டவரே அப்பா அவன் கண்களில் வைத்த ஒரு விழியை போல ஆண்டவரை காக்கிற தேவன், அப்பா கண்ணின் மணியை போல காக்கிற தேவன். இந்த வேளையில் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்ப்பாய் ஆண்டவரை வருகிறவர்களை என் தேவன் ஆண்டவரை புறமுதுகு விட்டு ஓடும்படியாய் செய்யும். அந்த பிள்ளைகள் வெட்டம் அடையும்படியாய் செய்யும். அப்படியாய் நீ செய்ப்போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என ஜெபத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அவர்கள் ஏறெடுக்க போகிறதான ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் ஆம் என்றும் ஆண்டவரை பதில் தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டவரை ஜெப வேளை ஆண்டவரை சங்கமம் ஊடகத்தோடு கூட நடத்தி வருகிறதான் அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரின் சமூகத்திலே கொண்டு வருது. அப்பா மகனுக்கு நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்துக்கு எதிர்ப்பாய் எந்த விதமான ஆண்டவரை எதிர்ப்புகள் வராதபடிக்கு கர்த்தர் நீங்க துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரை நீ செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒழுக்கத்தோடு பணி செய்கிற உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும். அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்துகிற அருமையான சகோதரனுடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை என் தேவனுடைய ஆண்டவரை குண்டார மரவிலே வைத்து ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபடியாய் செய்வதற்காயும் கோடான கொடி ஸ்தோத்திரையா. இந்த வேளையில ஆண்டவரே இந்த ஜெப வேலை ஆண்டவர் தொகுத்து வருகிறதான அருமையான மகளையும் அவருடைய கணவன் மகனையும் ஆண்டவன் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை எல்லா ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் உமக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வந்து இதற்காக ஆண்டவரே அப்பா உழைக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அந்த உழைப்புக்கு தக்க பலனை நீர் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்வதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையாவற்று ஆண்டவரே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கைப்பற்றி செய்யும் எல்லா காரியத்தோடும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், தேவனுக்கு துரோகமாய் செயல்படுகிற இந்த வாலிப யுவதிகள் அவருடைய நல்ல உணர்வுகள் வந்து மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா அந்த கொள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுபடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். ஜெபத்திலே வழிநடத்தும். ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, நறுமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாளிலே கூட கர்த்தாவே நாங்கள் வாலிபர்களுக்காக இருக்கிற எல்லா தேசங்களில் இருக்கிறதான வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஒன்று கூடி வந்திருக்கிற வேலையிலே ஆண்டவருடைய திருக்கரம் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேவன் நீங்க வருகின்ற நாட்களிலே பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். அது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசேஷமா ஆண்டவரே இந்த நாள்ல வாலிபர்கள் அப்பா தலை கெட்டு திசை கெட்டு அவர்களுடைய காரியங்களிலே அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்து திரிந்து கொண்டிருக்கிற வேலையிலே கர்த்தர் நீர் வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் தொடுவீராக. அவர்கள் எல்லோரும் சேனைகளாய் உமக்காய் எழும்ப இந்த நாளிலே கிருபை செய்யுங்கப்பா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே சமூகத்திலே அமர உமது சபைகளிலே தூண்களாய் இருக்கவும் ஆண்டவரே அப்பா நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் அவர்களுக்கு விசேஷித்தமான ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு விரோதமாய் எழும்பா
விரோதமான காரியங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு அவர்களை நீர் விடுவித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக கொடுத்து ஜெபிக்கு. அதே துரோகங்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் துரோகங்கள் செய்கிறதான வாலிபர்களை சந்திக்கும்படியாக கூட ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்களுக்கு ஒரு நல்ல உணர்வுகளை நீங்க கொடுங்க. அவர்கள் உண்மையான தேவனை அறிந்து கொண்டு தங்கள் வேண்டாத காரிய கர்மங்களில் எல்லாம் தலை வைக்காத படிக்கப்பா. தேவனுக்கு விரோதமா எந்த வேலையிலும் செயல்படாத படிக்க பிரியமான காரியங்களிலே தலையிட்டு அவைகளை செய்ய அவர்களுக்கு ஒரு நல்ல உணர்வை நீர் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட ஆண்டவரே, இந்த நாட்களில் வேலை இல்லை என்ற நிமித்தமாக அவர்கள் செய்கிறதான கொலைகள் ஆண்டவரே அப்பா, நிறைய கொள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவன் அவர்களை நீர் விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அப்பா, வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லோரும் அவர்கள் உம்மை நினைக்கவும் உமக்கு பிரியமாக நடக்கவும் வசனங்களுக்கு கீழ்ப்படியவும் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நாள்ல கூட அப்பா அவர்கள் வழி மாறி விலகி தற்கொலைக்கு நேராக கூட நடத்தப்படுகிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட சாய்தான்கள் எல்லாம் தலைகளை கெடுக்காதபடிக்கு பிள்ளைகளுடைய வாழ்வை கெடுத்து நாசமாக்கி போடாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்து அவர்களுக்கு நல்ல இருதயத்தில் நல்ல எண்ணங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. உயர்வான எண்ணங்களையும் நல்ல உணர்வுகளையும் கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. பெற்றோர்கள் வாலிபர்கள் நிமித்தம் இந்த நாளிலே விடுகிற கண்ணீர் வேதனைகள் அதிகமாயிருக்கிறபடினாலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. தவறி போகிற பிள்ளைகளை எல்லாம் நீங்க பற்றி பிடிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மாக்கு சூத்திரம். அவர்கள் தங்கள் எல்லா வேண்டாத காரியங்களிலே அவர்கள் எந்த ஒரு தேவையில்லாத வேலைகளிலும் அவர்கள் கை வைத்து வேலை செய்யாதபடிக்கு எங்க பாரு ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் இந்த நாளிலே போராட்டங்களை நடத்தி கொண்டு குடும்பங்களுக்கும் தகப்பன் தாய்மார்களுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டு இருக்கிற இந்த வேலையிலே ஆண்டவரே நீர் தாமே இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. அவர்கள் வேண்டாத பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி உமக்கு விரோதமா எந்த ஒரு செயலும் செய்யாதபடிக்கு தேவன் அவர்கள் அனைவருமாய் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்கள் பெற்றோர்கள் கண்டு அவர்களை கண்டு மகிழபடியான காரியத்தை செய்யும்படியாக அந்த வாலிப ஆண் பெண்களுக்கு நீர் வந்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த ஒரு தீங்கும் செய்யாதபடிக்கு அவர்களை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் வாழ்க்கையிலே துஷ்டன் கடந்து வராதபடிக்கு அவனை முற்றிலுமாய் சங்கரிக்கப்படும்படியாக கூட இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல ஒரு இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தாவே ஒரு குறையும் இன்றி அவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைத்து வேண்டாத திருட்டு கொள்ளைகளிலே தலையிடாத படிக்க அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. அப்படியாக அந்த வாலிப பிள்ளைகள் எல்லோரும் அப்பா உமக்கு விரோதமாகவும் செயல்படாதபடிக்கு உமக்கு விரோதமாக துரோக காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகள் எல்லோருக்கும் நல்ல உணர்வுகளை கொடுத்து இந்த நாளிலே சப்பா எல்லா பொல்லாப்புக்கும் அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்து வழி நடத்துற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல சப்பா இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமா அப்பா சொந்த பந்தங்கள் ஒருவர்த்திலையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அதே வேலையிலே ராஜா இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளையும் அப்பா லெஸ்லி ஐயா குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை கூட தேவன் நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். அப்படியே அப்பா இந்த வேலையிலே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், மனைவி, மகனையும் மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதங்களை காண கிருபை செய்யுங்கப்பா. இவர்களை ஆசீர்வதித்து இவர்களும் ஆண்டவரே தேசங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்குதான வாலிப ஆண் பெண்களையும் ஜெபிக்க வருகிறதான இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்கள் குடும்பங்களில் இருக்கிற வாலிப ஆண் பெண்களையும் தேவன் நீங்க
அபரிவிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் காணட்டப்பா. மக்காய் எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே எல்லா வாலிப ஆண் பெண்களும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே தேவன் செய்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து, குடும்பங்களில் இருக்குதான வாலிப ஆண் பெண்களின் வாழ்வை எல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இந்த ஜெபத்தை முடிக்க கடைசியாக வருகிற ஈமி புஷ்பராஜ் சகோதரியை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளே, இந்த மகளுடைய குடும்பத்தையும் தெய்வன் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மகள் செய்கிறதான ஊழியத்தை தெய்வன் நீங்க ஆசீர்வதித்து பன்மடங்காய் பெருக செய்யுங்க. அதே வேளையிலே ராஜா குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களையும் அப்பா நீ உயர்த்தி அவர்கள் உண்மைக்காய் எழும்ப கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். நாமே நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். மேன் உங்கள் அனைவரையுமாய் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு சிசிலி அம்மா படிக்கிற மாணவ பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பிள்ளைகள் படிப்பிலே மேன்மையடைய பெற்றாருக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த வாலிப யுவதிகள் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும். உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கிற குறிப்புகளை நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த தாய் தகப்பனன் தமது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்றுதான் அப்பா வளர்க்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் திசை மாறி போகாத வண்ணம் காத்தல் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் வளர்ந்து முடிய தங்கள் கைகளை நாங்கள் பார்க்கிறோம் என்ற வழியிலே நடக்க விடாதே இந்த தகப்பனே. தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளா வாழ கிருபை செய்யும் தகப்பனே. ஆவியானவரே உங்களோடு கூட இருந்தவர்கள் வழி நட கிருபை செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க செய்தலும் தகப்பன். இயேசுவே உமது நாமத்தை உச்சரித்து அப்பா தகப்பனே, எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரித்து, எங்கு போகும்போதும் உமது நாமத்தை உச்சரிக்க செய்தலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் திசை மாறி போக விடாதே என் தகப்பனே. ஆவியானவரே, நான் தான் பெருசு நீதான் பெருசு என்ற பொறாண்மைத்தனங்களை கையை விட்டு நல்ல வழியில் நடக்க ஆற்று. யார் என்ன குற்றம் குறை செய்தாலும் அவர்கள் என்படி நடக்காமல் கொள்ளாமல் தாங்கள் நம்ம அப்பாவுக்கு நாங்கள் பணிந்து நடக்க வேண்டும் என்று அவற்றை மனதிலே பதிய பண்ணும் தகப்பனே. இயேசுவே ஆமே, உமது பாதத்தை அண்டி வர வழி செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த அகோரம் நடக்கிற நாட்களிலே அந்த பிள்ளைகளை நீ பலப்படுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த யுத்தத்தை யுத்தம் என்று இந்த யுத்தத்தை நிறுத்தாமல் அகோரம் கொண்டு நிற்கிறார்களே தகப்பனே. அப்பா அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. யுத்தத்துக்கு போறவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகள் அநியாயமாக சாகிறார்கள் தகப்பனே. பரிசுத்த பிதாவே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா இந்த யுத்தங்களை நிறுத்தும் தகப்பனே. அப்பா யுத்தத்துக்கு போற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காமல் போக பண்ணும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் உம்மது பிள்ளைகள் அப்பா, வருங்கால பிள்ளைகள் அப்பா, வருங்கால பிள்ளைகள். அவர்களை நீர் அவரை பாதுகாத்து சேமிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லோரும் திடங்கொண்டு உமக்காக இந்த ஊர் முழுக்க ஜெபிக்க வல்லமையை கொடுந்தகப்பனே. அப்போது எல்லாம் தாய் தகப்பனுக்கு பணிந்து நடப்பார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, நீர் நல்ல வார்த்தைகளைத்தான் அப்பா ஊற்றுவீர். இசப்பா அவர்கள் மேலே ஊற்றும் தகப்பனே.
ஊற்றும் தகப்பனே, நல்லதை ஊற்றி அவர்களை நல்லபடி நடக்க வழி செய்யும் தகப்பன். பரிசுத்தரே, பரிசுத்தரே, நம்மை தாழ்மையுடன் கேட்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் வீண் போகாத வண்ணம் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த யுத்தங்களை நிறுத்தும் தகப்பனே. அப்பா, அவர்கள மனத்தை மாற்றும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த நாடுகள்ல அப்பா இந்த யுத்தம் நடக்காத வண்ணம் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சீலன் சிஸ்டரை ஆசீர்வதியும் தகப்பனே. அவற்றை பிறந்த நாள் அப்பா இன்னும் மென்மேலும் அவர் சுகபலனாயிருக்க வழி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. பிறந்த நாளை வாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அவரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு வருத்தமோ துன்பமோ நோய் நொடி இல்லாமல் அவரை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா விதாவே, நீ உஸ்பராணியை அவரை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபிச்சு கொண்டு வாரார் தகப்பனே. அவரையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவரை வழி நடத்தும் தகப்பனே. அவற்றை தேள்விகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, சிஸ்டர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவருக்கு பிள்ளைகள் இருவரையும் கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவற்றை கேள்விகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவருக்கு இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த பிள்ளைகள் நல்ல முறையிலே வேலை செய்து தகப்பன் தாயக்க நிற்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யுமா. உண்மை இறந்து மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் வந்து எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறார்களே தகப்பனே. அவர்களை ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, ஒரு தங்கு தாமதமின்றி ஒரு தடையுமின்றி அதை நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நல்ல வீட்டை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களை சொல்லு ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமேன், காண்பேன், காண்பேன். ஆமேன். நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் இந்த திருமண வயதிலே இருக்கிற பிள்ளைகள் அங்கு குடும்பத்திலே சீரா இல்லாம இருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து கர்த்தர் ஒரு நல்ல சமுதாயமாய் மாற்றப்பட, வருங்கால சமுதாயமாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கலாசீலனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை ஆசீர்வதித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், 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 ஆமீன். அன்பன் கிருபன் இந்த பிதாவே, இந்த வேண்டுகோளை நம்முடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா. தேவனே, குடும்பத்தை அப்பா நீங்கள் நம்முடைய வார்த்தையிலே கட்டுற தேவனப்பா பிதாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நம்முடைய வார்த்தையிலே கட்டுங்க ராஜாவே. தேவனே, அந்த குடும்பங்களில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவனே நம்முடைய வார்த்தையினாலே அவளை ஒன்ற கட்டுங்கப்பா இயேசு ராஜாவே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு தேவனே விசேஷமா திருமணமாக அமல் இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை உமது கரத்திலே ஒப்படைக்கிறப்பா பிதாவே. தேவனே, அவளை பொறுப்படங்கள் ஐயா பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்கள் இயேசு ராஜாவே. ஆவி ஆத்மா சரத்தை மூடிக்கொள்ளுங்க. அவள் சிந்தையை உம்முடைய சிந்தையாய் மாற்றுங்க இயேசு ராஜாவே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தை அனுப்பி அப்பா திருமணமாக அவருக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பொறுப்படுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க இயேசு ராஜாவே. தேவனே, இவள் இந்த கிரியை சேர பொல்லாத ஆவிகள் தேவனே, ஓ மாம்சத்தின் கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவியை கொடுங்க இயேசு ராஜாவே. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே,
உம்முடைய ஆவி அளவில்லாமல் இந்த வாழ்வ பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பொறுப்படுங்க, இவளை மூட்டு ரட்சியுங்கப்பா. உடைய ஜீவ புஸ்தகத்தில் இவருடைய நாமத்தை எழுதுங்க ராஜாவே. நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று தேவனே இந்த பிள்ளையார் அறிந்து கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உண்மை அல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது என்று இயேசு ராஜாவே உண்மை அறிந்து கொள்ளதவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகிற முயற்சி எல்லாம் வீடுன்னு சொன்னீங்க இயேசு ராஜாவே. உம்முடைய வார்த்தையிலே இந்த பிள்ளையோட வீடு கட்டுப்பட கிருபை செய்யும் அப்பா. இந்த குடும்பங்கள் கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. கண்மலையிலே கட்டப்பட்ட வீடுகளாய் தேவனே உம்முடைய வார்த்தையிலே தேவனே கண்மலையாய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலே இந்த பிள்ளையோட குடும்பங்கள் கண்டுபட, இந்த பிள்ளையோட எதிர்காலம் கண்டுபட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நன்றி அந்தவனே சோஸ்திரம். நன்றி அப்பா. எல்லா வஞ்சிக்கிற ஆவியல், பொய்யின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் வெளியேறவலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தற்கொலையின் ஆவியல் தேவனே பிதாவே, டிப்ரெஷன் ஆவியல், சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், பயத்தின் ஆவியல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இந்த பிள்ளையோட சிந்தைகளை விட்டு வெளியேறவலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த இரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது தெளிக்கிறேனப்பா பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்க, விளைமூட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் இயேசு ராஜாவே. இந்தவனே உடைய தேவதூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அந்தவனே சோசமையா. திருடையும் கொல்லையும் அழிக்கேன் வர்ற ஆவியல் தவனே, அடிமத்தின் ஆவியல், போதவஸ்து அடிமத்தின் ஆவியல் வெளியேறுவதாக இந்த பிள்ளைகளை விட்டு என்னென்ன காலத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாள் சகல அடிமத்தினத்தின் ஆவியலும் இவளை விட்டு வெளியேறுவதாக. அபிஷேகத்தினாலே நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இவனே விடுதலை செய்யுங்கப்பா ஒரு வாலிப பிள்ளைகளை. ஒரு விசேஷித்த ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா, ஒரு விசேஷித்த ஆவியை கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு. ஓ நன்றி அந்தவனே சோஸ்திரம் ஐயா. உம்முடைய ஞானத்தின் ஆவியினாலும் உணர்வின் ஆவியினாலும் இந்த பிள்ளைகள் நிரப்புங்க. உம்முடைய ஆலோசனையின் ஆவியினாலே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனைகளால் நிரப்புங்க. தெளிந்த புத்தியினாலே நிரப்புங்கப்பா இந்தவனே. உண்மை அறிகின்ற அறிவின் ஆவியினாலே நிரப்புங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உம்முடைய வார்த்தை அனுப்பிதவனே இந்த பிள்ளை செய்யுங்க. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே. ஆவியானவரே இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா, ஒவ்வொரு தேசங்களுடைய வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. அக்னியை போடுங்கப்பா பிதாவே. புதிய காரியங்களை இந்த பிள்ளையோட வாழ்க்கையில செய்யுங்கப்பா தேவனே. ஓ நன்றி அப்பா, நன்றி அந்தவனே சோசம். அப்படியாக நீங்கள் செய்வதற்காக நன்றி ராஜாவே. யார் யார் வாழ்வ பிள்ளையோடு நோய் வியாதியோடு இருக்கிறாளோ இந்தவனே, உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஓ நன்றி அந்தவனே சோசம் அப்பா. ஓ பாரம்பரிய நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதாக. சகல நோய்கள் வியாதிகள் விட உறுப்புகள் சிந்தியல் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி அந்தவனே சோசம் அப்பா. நன்றி அப்பா இந்தவனே ஜபத்தை கேட்பவரே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை ஒருமையாய் திரும்பாத இயேசு ராஜாவே. ஓ நன்றி 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 அப்பா பிதாவே. ஓ நன்றி தேவனே. இந்த கலா சிஸ்டர் புறப்படுங்கப்பா, சீனன் பிரதர் புறப்படுங்க, அந்த ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படுங்களப்பா. பரிசுத்தாலே மூடிக்கொள்ளுங்க இந்த குடும்பத்தை. இந்த வீட்டிலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம், தேவனுடைய சுகம், தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. கலா சிஸ்டர் தேவனே இந்த பிறந்த நாளை ஆசீர்வதிங்க. இம்மட்டும் பாதுகாத்தே பேசுறே, தொடர்ந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விட்டுவிடுவேன் சொன்ன தேவனே. அப்பா உம்முடைய கிருபை உள்ள கரம் இந்த மகள் மீது வந்து ஓ பலவீனத்திலே ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. சகல நோய்கள் வியாதிகள் இந்த குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு ஓ தாய் தாப்பனை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா பிதாவே. சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அந்தவனே சோஸ்திரம். அதே போல தேவனே பிதாவே, இந்த ஏனஸ் பிரதரை இந்தவனே சிஸ்டம் புறப்படுங்களப்பா தேவனே. தடைகளை நீக்கி போடுற தேவனே நீங்க முன் செல்லுங்க. கோணலாளர்களை செம்மையாக்குங்கப்பா பிதாவே. முன் சென்று தேவதூதர்களை அனுப்பி தேவனை பாதுகாத்து வீட்டிலே கூட்டி சேருங்கப்பா பிதாவே. சரீரத்திலே நல்ல பரிபூர்ண சுகம், பலத்தை, ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஓ நன்றி அப்பா. பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்களப்பா இருவரை. ஓ
ஓ ஓ நன்றி. ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே சிந்தையினாலே இவளை நிரப்புங்க. ஓ நன்றி அப்பா, நீங்கள் அவள் மத்தியிலே இருப்பதற்காய் நன்றி ராஜாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. நன்றி என் தேவனே, சோஸ்திரம். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. அதே போல சங்கம் ஊழியத்தும் அது கரத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா. லெஸ் பிரதரை பொறுப்படுங்க. மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மோடிக்கொள்ளுங்கப்பா. வெளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போவதாக. தேவ சமாதானம், தேவனுடைய ஆறுதல், ஓ தேவனே விடுதலை, ஓ தேவனே இந்த வீட்டுக்குள்ளே வருவதாக இயேசு ராஜாவே. ஓ பேர பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. போக்கிலையும் மரத்திலே இயேசு ராஜாவே. விசுவாசித்த ஞானம், விசுவாசித்த ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனை 1000 மடங்கு ஆசீர்வதியுங்கப்பா. எல்லைகளை பெரிதாக்குங்க இயேசு ராஜாவே தேவனை. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. அதுபோல் ஜனசிஸ்ட பொறுப்படுங்க. கணவன் பிள்ளை பொறுப்படுங்களப்பா. 2 பிள்ளைகளையும் தேவனே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. ஆசீர்வதியுங்க. பிள்ளைகளை எதிர்காலத்தை பொறுப்படுங்களப்பா பிதாவே. ஏற்ற துணியை கொடுத்து ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. வீட்டிலே உம்முடைய பரிசுத்தத்தை பூசுற இந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம், தேவனுடைய சுகம், ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாவதாக எந்தவனை பிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை, உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. அதே போல் தேவனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. பரிசுத்தால் மூடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அந்தவனே, சோஸ்திரம் ஐயா. இவளுக்கு எதிராக உருவாக்கப்படுற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. சகல நோய்கள், வியாதிகள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக தேவனே. ஓ பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்கப்பா ஒருவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களோடு இருப்பாராக. ஆமீன், ஆமீன். சிறு ஜெபத்தோடு கூட ஏமிட்டு ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்திலே இன்றைய நாடும் வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்க கிருபை தந்தீரப்பா. ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், வீடுகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து, திருமண வயதிலே இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, அவருடைய வருங்காலங்கள், எதிர்காலங்கள், தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் என் தகப்பனுடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியா இன்றைய நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடும் ஆண்டவரே கர்த்தாவே கலாசிதனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைய ஒரு ஆண்டை கூட கொடுத்து ஆசீர்வதித்து கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைய உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையோட என்ன பாரங்களோ, வேதனைகளோ, கவலையோ கர்த்தாவே எல்லாவற்றிலிருந்தும் அந்த பிள்ளைக்கு சமாதானத்தை கொடுத்து அந்த வீட்டை கட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்திலே பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதியும். அப்பா ராணியக்கா குடும்பங்களுக்கா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே சீக்கிரமாய் வந்து சேரக்கூடியதா இருக்கிற தடைகளை கர்த்தாவே, இடைகளிலே இருக்கிற தடைகளை கர்த்தாவே நீ நீக்கி அருளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சங்கம வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உம்மை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே அங்க ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நினைத்தள்ளும் ஐயா. அப்ப ஏமியம் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளையோடு கூட இருந்து, பிள்ளையோட ஊழியங்களோடு கூட இருந்து சகலதையும் வழி நடத்தும், சகலதையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமீன், ஆமீன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்திலே இணைந்து பங்கு கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே இந்த வானொலியிலே வந்து ஜெபித்து துதித்து ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீங்கள் கொடுத்த பதிலுக்காய் ஆமந்தும் ஆமேன் என்றும் தந்த பதிலுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி அவர்கள் இருக்கிற தேசங்கள், சபைகள் இன்னுமாக இயேசப்பா நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இருப்பிடங்கள், வாழ்வாதாரங்கள் ஒன்றுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சகோதரி கலாசீலனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த வீட்டிலே தேவ சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த வீட்டிலே உங்களுடைய ஆசீர்வாதம்
பாதம் தங்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே ஏசப்பா அவர்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே நீங்கள் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்த தேவனே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சகோதரியுடைய எல்லா தேவைகளோடும் கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமாய் செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமாய் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நான் சொல்லுகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவள் இருக்க தேசங்களுக்காய் அந்த தேசத்திலும் ஒரு விடுதலைக்காய் அந்த தேசத்திலே இல்ல வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேணுமாய் ஆண்டவரே சுவாமி அந்த தேசத்தின் ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லோரும் மனம் திரும்ப வேணுமாய் உங்களை கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் பார்த்தான் சகோதரி குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய சந்ததியை காத்துக்கொள்ள வேணுமாய் அவர்கள் செய்கின்ற ஊழியங்கள் ஒவ்வொன்றும் பெரிதாக வேணுமாய் அந்த ஊழியத்திலே நூறத்தனையான ஆத்மாக்கள் அறுவடை செய்யப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியாய் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி டாலிக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களையும் பொறுப்பேற்று நடத்த வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து வழி நடத்த வேணுமா எங்களை பார்த்து நன்றி ஜெபிக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. ஊழியங்களுக்காய் நன்றி, குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரதர் குணாவையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்கள் அவருடைய தொழில்கள் எல்லாவற்றையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் தகப்பனே சுவாமி வினோவையும் ஜெசிமாவையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்பத்திலும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கு எந்த சரீர பலவீனங்களும் வந்து விடாமல் இன்னும் ஜெசிமா வேலைக்கு போன்ற நேரங்கள் வீட்டுக்கு வருகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். கூட இருந்து வழி நடத்த வேணுமாய் ஆண்டவரை எங்களுடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி தாயார் சிசிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற அந்த வீட்டு தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் ஆண்டவரே அவர்களுக்கு எந்த சரீர பலவீனங்களும் வந்து விடாமல் ஆண்டவரே பலவீனங்கள் வந்து விடாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நீங்கள் நடத்த வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல ஆண்டவரே சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தயாவோடும் கூட இருந்து வழி நடத்த வேணுமா எங்களுக்கு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கனிஷ்டாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். படிப்பிலே வேண்டிய ஞானத்துக்காய் ஆண்டவரே சுவாமி பாடங்களை கவனமாக படிக்க உதவி செய்ய வேணுமாய் அந்த பாடசாலையில் ஒரு சாட்சியாய் நிறுத்த வேணுமாய் எங்களுக்கு கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி பாகியோடும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ராதி பாலசிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஆண்டவரே சுவாமி அவர்கள் வந்து சேரவும் கத்தாவே விமானங்களில் வருகின்ற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த விமானங்களை பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விமான ஓட்டிகளை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி கத்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அவர்கள் வந்த ஒரு சாட்சி சொல்ல நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேணுமாய் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி ஆண்டவரே அதே போல ஆண்டவரே ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் சபை மக்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பாச பாலு சரணுக்காய் சோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதித்து உயர்த்தவனுமாய் எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி எங்களுடைய கரம் கூட இருக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா தாயார் குலேந்திரனம்மா இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அந்த தாய்மாரில் இருக்கிற ஒரு ஜெபங்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜான்சிக்காய் சோத்திரமப்பா கொடுத்திருக்கிற தாளந்துகள் இன்னும் பழுகி பெருகும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி. அவ தருகின்ற சிந்தனைகள் வார்த்தைகள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. சகோதரி கான்சிக்காய் சோத்திரம். அதே போல கான்சியோடு இடைப்பட்டு நீங்க நடத்த வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஆயிரனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஊழியர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடும் கூட இருந்து ஊழியங்களிலும் ஆண்டவரே சுவாமி
எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், அவரை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைகின்ற தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய், செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக ஆண்டவரே, இந்த குடும்பத்திலும் ஆண்டவரே தேவ சமாதானத்துக்காய் அவளே தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். சோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகளை சந்ததியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி சுபாலங்கோவை கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஊழியத்திலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அப்பா ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சிங்கமம் வானொலி சபகர் ஊழியர்களாசி எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிற பிள்ளைகளையும் பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். வரப்போகின்ற இந்த வார விடுமுறை நாட்களிலும் இவர்களோடு கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த வேலையிடத்து ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலே வேலை செய்கிற உறவுகளை குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே சுவாமி, இவருடைய தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேணுமா இந்த இருப்பிடத்திலே ஏசப்பா, இவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஜோகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பிள்ளையோட கூட இருக்க வேணுமாய், போக்கிலும் வரத்திலும் துணையாக இருந்து பாடசாலைக்கு செல்கின்ற நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல தக்ஷாவை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். தக்ஷாவுடைய கணவருக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, அந்த மகனுக்கு இருக்கிற அந்த சரீர பலவீனங்களை நீங்க காண்கிறீங்க கத்தாவே சுவாமி. அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்துக்காய், இந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்த வேணுமாய், அவர்கள் மெய்யான தெய்வத்தை காணுவனுமாய் ஆண்டவரே உங்களுடைய தாழ்ம்போல கரத்தினாலே ஒரு குணமானார் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தாப்பனை இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் ஜபித்த சகோதரி கலா சீலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ்லோட்டம்மா, பிரைஸ்லோட்டம்மா, உங்களுக்கு அவர் போய்விட்டார். ஆமேன். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வகையில் அப்படியே நில்லுங்களம்மா. ஆமீன். கலாசையில் நின்றார், போய்விட்டார். திரும்ப அழைத்து பார்ப்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வந்து நின்றார், திடீரென போய்விட்டார். நான் பேசினது கேட்கவில்லையா தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துவாராக. பேசினது கேட்கலையா? நான் பேசினது கேட்கல. ஆனால் நின்றவா போயிட்டா. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அழைப்பை கொடுத்திருக்கிறேன்னு பார்ப்போம் திரும்பி வருவாராண்டு. ஆமாம். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே நிறைவு ஜபங்கள் எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவங்க எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். திரும்பவுமாக நாங்கள் வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். திங்கட்கிழமை திரும்பவுமாக சந்திக்க இருக்கிறோம். அடுத்த திங்கட்கிழமை நேர மாற்றம் யூரோப்பிலும் யூகேயிலும். அந்த வகையிலே நாங்கள் பழையபடி ரெகுலர் டைமுக்கு வருவோம். அந்த வேலையில் ஒரு முனைவாரனை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் அந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். சகோதரி கலாசீலன் அவர்களின் பிறந்த நாளுக்காகவும் ஜெபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்து கூறுகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். அதே வேளையிலே பயணமாகிக் கொண்டிருக்கிற சகோதரி ரதி பாலசிங் அவர்கள் வந்து திரும்பவுமாக இணையத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த ஏர்போர்ட்டுகளிலே தங்கி இருக்கிறார்களோ, காத்திருக்கிறார்களோ, விமானத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் கூடாகவும் அவர்களையும் கர்த்தர் தாமே நேரத்துக்கு கூட்டி சேர கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். யுத்த காலங்களிலே இந்த ஏர்போர்ட்டிலே போய் இறங்க முடியாமல் இருக்கும் சிலவழிலே அப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது